ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஏய் அசோக், என்னடா பண்ற? மச்சான எங்க இருக்கா? டேய் அசோக், உன்கிட்ட தான் கேக்குறேன். டா மாமா, என்ன நீ என் மச்சான கூப்பிட்டு இருக்க? அவன் என்ன இங்க இருக்கான்? அவன் வீட்டுல இருப்பான். இப்போ ஒருத்தன் அங்க பின்னாடி திரும்பி பாருடா. பின்னாடியா என்ன இருக்கு? மச்சான். டா மாமா, என்னடா என் கண்ணுங்க மச்சான் தெரியறான்? மாமா, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நான் என் மச்சான் மேல எந்த அளவுக்கு பாச வச்சிருக்கும் தெரியுதா? என் கண்ணுக்கு மட்டும் என் மச்சான் தெரியறான். அடி குடிக்காரா, உன் கண்ணுக்கு மட்டும் இல்லடா, எல்லா கண்ணுக்கு தான் தெரியறான். டே ராஜுபாய், போச்சா போச்சாலே 50-50 ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னனே, கேட்டியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? என் செல்ல குட்டி நான் தான். ஆஹா, இப்போ அவன் உன் செல்லத்தை தட்டி தூக்கிட்டா போல. கொஞ்ச நஞ்சு பேச்சால பேசுன. மூடு கிரியேட் பண்ணணும், என் செல்லத்தை தொடணும்னு சொன்னியல. இப்போ அவன் செல்லத்தை கதற கதற என்ன சொன்ன? அணு அணுவா ரசிக்கணும் சொன்னியல. இப்ப ருசிக்க முடியாம போச்சா? நான் ரொம்ப ஹாப்பிப்பா, நான் ஹாப்பி. டே டுபாக்குரே, நீனா ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்டா? ஆமாலே, இப்பதான் உன் ஃப்ரெண்டு. எப்படி இருக்கு தெரியுமா? என் வயித்துல வீர வச்ச மாதிரி இருக்கு. சும்மா இப்பதான் குளுகுளுன்னு இருக்கு. என்ன சொன்ன? என் செல்லக்குட்டி செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு என்னையே உன் செல்லக்குட்டிய. போயிடுவியா? புகழ உன்னை கொன்னுடுவேன். பொறுக்கி என்னை எவ்வளவு தவிக்க வச்ச தெரியுமா? எனக்கு 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 வேணாம் 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 வேணாம். காவேரியா காணல் நீரா பெண்ணே என்ன உண்மை? முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் இல்லு. அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை. இவன் எதுக்கு இப்படி மறிக்கிறான்? எதுக்குடா அவன் அப்படி சொன்னா? எதுக்கு சொன்னா? பாஸ், கொஞ்சம் மெல்ல பேசுங்க, காது ஸ்பீக்கர் கிழிஞ்சிடும். எதுக்குடா அப்படி சொன்னா? எதுக்கு சொன்னா சொல்லுடா, எதுக்கு அப்படி சொன்னா? அட போடா மலை மாடி, ஏன்டா கத்துற? காது ஜவ்வு கிழிஞ்சிடும் போல. மச்சான், என்னடா ஆச்சு? யாரு சொன்னா? டேய் பட்டுக்குட்டி, இங்க வா. பட்டுக்குட்டியா? யார் அண்ணாத்த? என்னையா? ஆமா செல்லக்குட்டி, கிட்ட வா. அண்ணாத்த வேணாமே, இங்க இருக்கும்போதே காது கிழியுது. கிண்ண கிட்டனா அப்புறம் என் ஸ்பீக்கர் எனக்கு இல்ல. பட்டுக்குட்டி வேணான்னு சொல்றல. அண்ணாத்த சொல்லுங்க, அண்ணாத்த சொல்லுங்க, எனக்கு நல்லா காது கேட்கும். இருந்தாலும் இங்க இருந்த மேனிக்கு சொல்லுங்க அண்ணாத்த. செல்லக்குட்டி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியா அண்ணாத்த? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா உன் வாய் எனக்கு பிடிக்காது. ஆண்ட பட்டு தள்ளி போயிட்டா. இல்ல அண்ணாத்த, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு என் ஞான கண்ணுக்கு நல்லா தெரியுது, அதான். அசோக், டேய் டேய், இந்த டைம்ல என்ன அங்க வந்திருக்க? உன் மச்சினிஸ் தானே பிக்கப் பண்ண போறேன்னு சொன்ன. ஆமா மச்சான், அவளதான் பிக்கப் பண்ண போனா. ஆனா அவ என்ன டிராப் பண்ணிட்டு போயிட்டா. என்னடா சொல்ற? மச்சான், நான் பிக்கப் பண்ண போனான்டா. ஆனா அவ நீ எனக்கு வேணான்னு டிராப் பண்ணிட்டாடா. மச்சான் மச்சான், என்னடா சொல்ற? ஏன் மச்சான்
வேணான்னு சொல்லிட்டா. யாருடா அவ? யாரு? டி அசோக், என்னடா சொல்லிட்டு இருக்க? இமேவா அப்படி சொன்னா? ஆமா மச்சான், ஆமா. நான் பொம்பளை பொறிக்கணும் என்ன கல்யாணம் பண்ணாலாம். இப்ப நான் பொறிக்க இல்லையா, அதனால என்ன தூக்கி போட்டு போயிட்டாடா. டேய் லூசு மாதிரி வளராத. அவளுக்கு பிடிச்சிருக்கு தானே சொன்னேன். நெக்ஸ்ட் மந்த் 15th அவ பர்த்டே. அப்போ அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்ப என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமா மச்சான், நான் அப்படித்தானே நினைச்சேன். ஆனா அவ இப்பவே அவன் முடிவு சொல்லிட்டு போயிட்டாளே. டேய், உங்களுக்குள்ள வேற எதனா பிரச்சனையா? இல்லையாடா, இல்லையே. அவன் முழு சமூகத்தோட தான் அவளை தொடரணும்னு நினைச்சேன். அவளே என்ன நெருங்கி வந்ததும் அவன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட பொய்யா நடிச்சிருக்காடா. பொய்யா என்ன சோதிக்கு தான் நெருங்கி வந்தாளா. அசோக், இதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாண்டா, இத்தனை தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தாக்கா. இப்ப என்ன தெரியுது எல்லாம் நடிப்புன்னு. ஐயோ அண்ணாத்த, அப்ப இத்தனை மாசத்துல ஒரு நாள் கூட எதுவும் நடக்கலையா? இல்லையா பட்டுக்குட்டி, அவளுக்காக வெயிட் பண்ண. பாஸ், நீங்க வேற மாதிரி. நான் கூட உங்களை முரட்டாலும் நினைச்சேன். ஆனா பாஸ், ரியலி நீங்க கிரேட். நானா? போங்க பட்டுக்குட்டி, நான் அவளை என் இதயத்துல பூட்டி வச்சேன். ஆனா அவ என் இதய கதவை உடைச்சிட்டு பறந்து போயிட்டாலே. என் இதயத்தை காயப்படுத்திட்டு போறாளே. நான் அவளே நினைச்சு என்ன மறந்துட்டேனே. ஆனா அவ நான் வேணான்னு என்ன தூக்கி போட்டு போயிட்டாளே. அண்ணாத்த, நீ ஃபீல் பண்ணது அண்ணாத்த, எனக்கு அழுகழுகே வருது. யார் அண்ணாத்த உன் பொண்டாட்டி? அந்த வாத்து முட்டை கண்ணு அந்த புள்ளி அண்ணாத்த. அண்ணாத்த, அந்த புள்ளிய பார்க்க சொல்லலாம். எனக்கு மைனா படுத்துற ஒரு அக்கா வருவாங்கல்ல அண்ணாத்த, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவன்னு அவங்கள மாதிரியே இந்த புள்ளி எனக்கு தெரியும் அண்ணாத்த. அண்ணாத்த, அன்னைக்கு மதிய லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினாங்க பாருங்க. அப்ப நினைச்ச பாவுண்டா அவன் புருஷன்னு. ஆனா அண்ணாத்த, அந்த மகாராசன் நீங்களா இருக்குன்னு நினைக்கல அண்ணாத்த. அந்த புள்ள கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டெரர் பீஸ் தான் அண்ணாத்த. ஆனா நீங்க பாவம் அண்ணாத்த, அந்த புள்ள இப்படி பண்ணிருக்க கூடாது. அதான் பண்ணிட்டாளே பட்டு, பண்ணிட்டாளே. அந்த வாத்து முட்டை கண்ணாலதான், அந்த கண்ணாலதான் அவ கண்ணால என்ன கைது பண்ணிட்டா பட்டு. என்ன கைது பண்ணி அவன் மன சிறையில என்ன வச்சிருக்கான்னு நினைச்ச. ஆனா என்ன பார்த்து நீ மேலாலும் சொல்லிட்டு போயிட்டாலே. அப்ப நான் நல்லா இல்லையா? நான் எப்படி இருக்கேன் சொல்லு பட்டு, நான் எப்படி இருக்கா? உனக்கு என்ன அண்ணாத்த, செம்ம மாசா இருக்கிய. ஆனா அவ என்ன தமாசாக்கிட்டாலே. என்ன தமாசாக்கிட்டா பட்டு. என் மூஞ்சி பிடிக்கலையா? இல்ல நான் பொறுக்கி இல்லன்னு பிடிக்கலையா? ஐயோ அண்ணாத்த, உன்னை யாருக்கு பிடிக்காம போகும் சொல்லு அண்ணாத்த. அவளுக்கு பிடிக்கலையா? என்ன அவளுக்கு பிடிக்கலையா? நான் அவளை எங்கெங்க வச்சேன் தெரியுமா? அண்ணாத்த, எதுவும் நடக்கலன்னு சொன்னீங்க. ஆனா டேய் மூளை இல்லாதவனே, அறிவு கேட்டவனே, நான் அவளை என் இதயத்துல எங்க வச்சிருந்த தெரியுமா? என் மனசுல அவளை ரொம்ப 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 மேல வச்சிருந்தேன். என் தேவதடாவ. ஆனா அண்ணாத்த, நீ தேவதன்னு சொல்ற, அவ தேவன்னு தூக்கி போட்டு போயிட்டாலே. அதானே, தூக்கி போட்டுட்டாலே. நான் அவளை தேவலான்னு நினைச்சிருந்தா தேவதையும் என் கூட இருந்திருப்பாள. அவளுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கா? ஐயோ அண்ணாத்த, நீ செம்ம ஃபிகர் தெரியுமா? எப்படின்னா, மாமோ பாரு செக்ஸி ஃபிகர் தான், சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்க தான். அந்த மாதிரி செம்ம ஹாட்டா இருக்க. ஆமா அண்ணாத்த, நீ அப்படிதான் இருக்க. ஆமா அண்ணாத்த, நீ ஏன் போயும் அந்த ரவுடி பொண்ண கல்யாணம் பண்ண? கேட்டுக்கு பிறந்தவனே போய முடுடா. டாய், என்னடா சொன்னானே? இப்ப நீ என்னடா சொன்ன? இல்ல அண்ணாத்த, உன்னை இப்படி பணம் போட்டு போயிட்டாளே அந்த ராட்சசி கொடுமைக்காரி. ஆத்தி கருங்க வாய முழுடா சொன்ன கேக்குறதுல. இப்படி நல்லா வாங்கு. ஏன்டா இப்படி போடா பண்ணி பயிரு. ஜிம் படியா இருந்தா அடிச்சுக்கிட்டே இருப்பியாடா. இருடா, நானும் ஜிம்முக்கு போய் பாடியை வளர்க்கறேன். அதுக்கப்புறம் அப்புறம் ஒத்தைக்கு ஒத்த பாடான மோத போறியா ராஜுபாய்? வாய முடு குறைங்க, எல்லாம் ஒன்னாலதான். பட்டுக்குட்டி இங்க வா.
இங்க வாடி செல்லக்குட்டி. எதுக்கு பல்ல உடைக்கவா? போயா. இங்க பாருடா, நீரும் அதை சொல்லக்கூடாது, புரியுதா? அவ ஏன் பொண்டாட்டி, நான் மட்டும்தான். ஓகே, சொல்லு, யார் அவ? சாரி அண்ணாத்த, அந்த மேடம் உங்களுடைய மனைவி. போதும் அண்ணாத்த, அந்த மேடம் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அண்ணாத்த. மேடமா? அவளும் என்ன வேணாம்னு சொல்லிட்டா, அவளை போய் மேடம் கேட்டானே. நீங்க வா, இங்க வாடி. அட போடா, தெரியாம வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டானே. மேடம், அவ மேடமா? ஐயோ அண்ணாத்த, இல்ல அண்ணாத்த, ராங்கிக்காரி. மதிய கிளி கிளி கிளிக்கிறப்பவே நினைச்சேன், மதிக்கே இந்த நிலைமைனா அப்ப அவன் புருஷனை தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பாளே. அப்போ அவ பஜாரி ரவுடிதான் அண்ணாத்த. அட அவசரத்துக்கு பிறந்தவனே, இப்ப எதுக்குள்ள வாய் விட்டுட்டு இருக்க? உன் பாய் இன்னைக்கு வெத்தலை பார்க்க போறது கன்ஃபார்ம். என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன இப்போ? நீ என்னடா சொன்ன? சொல்லுடா, என்னடா சொன்ன? ராங்கிக்காரியா? ஏன் பொண்டாட்டி ராங்கிக்காரியா? அட போங்கடா. இல்ல பாஸ், இல்ல, அந்த மேடம் ராங்கிக்காரி தான். ராங்கிக்காரியா இருந்தாலும் உங்க வீட்டுக்காரி. உங்க வீட்டுக்காரி அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல பாஸ். தங்கமான புள்ள பாஸ். இப்படி ஒரு தங்கமான புள்ளிய நான் பார்த்தது இல்ல பாஸ், பார்த்ததே இல்ல. தங்கன தங்கம், சொக்க தங்கம். போதுமா பாஸ்? இங்க வா, இங்க வாடி. டேய் டுபாக்குரு டாக்டரே, என்னடா உன் ஃப்ரெண்டு தானே, என்ன காப்பாத்துடா. சாவுலே, செத்த பையலே சாவு. இவ்வளவு நேரம் இவ என்ன வச்சு செஞ்சாப்போ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. கடவுள் இருக்காதா? God is great. அட வெண்ணம் அவனே, ஏன்டா சரக்கு அடிக்காமலே சும்மா சரக்கு அடிச்ச மாதிரி ஃபுல் போதை ஏறிடுச்சு. போடா போ, இன்னும் நிறைய இருக்கு. பட்டுக்குட்டி, இங்க வாங்கடி. அட இவன் ஒருத்த இன்னமும் பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்கான். என்ன அண்ணாத்த? பட்டுக்குட்டி, நீங்க இங்க வாங்க. பாஸ், எனக்கு தூக்கம் வருது, அப்புறம் பேசலாமா? பட்டு, அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா. நாங்க துக்கத்துல இருக்க, உனக்கு தூக்கம் வருதாடா? இங்க நான் இதே உடஞ்சு நொறுங்கி போயிருக்கேன்டா. உனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? சொல்லுடா, உனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஆனா பாஸ், எனக்கு அந்த துக்கம் இல்லையே, அதனால எனக்கு தூக்கம் வரும் பாஸ். நான் தூங்கி எழுந்து காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா பேசட்டுமா? என்னடா சொன்ன நீ? இங்க வாயா, இங்க வாடி. இங்க பாரு அண்ணாத்த, நான் வச்சிருந்த சரக்கு அடிச்சுட்டு என்ன நீ இப்படி அடிக்கிறது மிரட்டுறதுலாம் சரியில்லை. அவ என்ன உன்னை வேணான்னு சொல்றது? நீ அவளை வேணான்னு தூக்கி போட்டு போடா. அப்படியே சொல்ற? ஆமாண்டா, அப்படிதான். நீ தூக்கி போட்டு போ. சரிடா. அடியை அடியை, நீ எனக்கு எனக்கு வேணும்டி. அடியை அடியை, நீ வேணும்னு என்னால சொல்ல முடியாதுடி. ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி, என் உயிர், என் சில்லுன்னு காத்து. வார்த்தை கூட என்னால அப்படி சொல்ல முடியாதுடி. எனக்கு எல்லாமே நீ தாண்டி. ஏண்டி என்ன நீ புரிஞ்சுக்கல? நீ என்னோட சில்லுன்னு காத்துடி, என்னோட சில்லுன்னு காத்து. டேய், சில்லுன்னு காத்து சொன்னது எப்படி உள்ளுக்குள்ள ஜிம்முன்னு இருக்குன்னு பாத்தியா? அப்படியா? எனக்கு எதுவும் தெரியலையே. உனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியாது. ஏன்னா அவன் என் சில்லுன்னு காத்து, எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்குலாம் தெரியக்கூடாது. ஓகே? லவ் பண்ணிருக்கியாடா? இல்ல பாஸ், அப்படி ஒரு சான்ஸ் யாரும் என்ன எனக்கு கொடுக்கல. சந்தோஷப்படுடா, சந்தோஷப்படு. அப்படி ஒரு சான்ஸே வேணாம்டா, வேணாம். சான்ஸ் கொடுத்து பீஸ பொடிங்கிடுவாளுங்க, அப்புறம் லைஃப் லாங் இருட்டுல தாண்டா இருக்கணும். நெஞ்சில வலிக்குது. சிங்கிளா கெத்தா எந்த டென்ஷனும் வேணாம்டா, ஃப்ரீயா இருக்கலாம். லவ்ன்ற குழியில விழுந்தா லைஃப் காலி. பட்டவன் சொல்ற கேட்டுக்கோ. பொம்பளைய நம்பி கேட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில நானும் இப்ப கடைசியில நின்ன. மச்சான் மச்சான், அந்த வரிசையில நானும்டா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மச்சான். மாமா ஒன்னையுமாடா? ஆமா மச்சான், என்னையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாடா. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. மாமா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர், எனக்கு லைஃபே ஃபெயிலியர்டா.
ஆனா மாமா வேணாம் இந்த பொண்ணுங்க காதல அது கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும் ஒரு ஸ்லோ பாய்சனு. ஆமா மச்சான் சரியா சொன்ன. அவ தோளு மட்டும் வெள்ள அவ இதயம் இல்லாத புள்ள. போனாலே போனா என்ன தள்ளி விட்டு போனா நீ கைய கொடுத்து என்ன தூக்கி விடுடா. டேய் என்னடா ஒரே சோக கிதமா போயிட்டு இருக்க. தனி தனியா இருக்கும் போதே வச்சு செய்வீங்கடா. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? எங்க கதை? டேய் ராஜுபாய் ஒண்ணு கூட்டிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூட்டிட்டாங்க. இனி அதோ கதிதான். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா, செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. டேய் மாமா நீயும் நானும் ஒரே என்னண்டா இப்படி ஏமாந்து போயிட்டோமே. இனி இந்த பொண்ணுங்களை நம்ப கூடாது. என்னமா நடிக்கிறானுங்க. அவன் நடிப்ப உண்மை நம்பி இப்படி வந்து ஏமாந்துட்டேனே மாமா. பொறைக்கு போர் ரொட்டி ஃப்ராடு இவனுங்க தான் பிடிக்க போல மாமா. நம்மள மாதிரி பசங்க யாருக்கு பிடிக்காது. ஆமா மச்சான் நீ சரியா சொன்ன. மாமா ரொம்ப வலிக்குதாடா. ஆமா மச்சான் முடியலடா. என்ன நீ தாங்க முடியல மாமா. அவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லுடா. அதான் மச்சான் எனக்கு தெரியல. மாமா மச்சான் நம்மள இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே மச்சான். மச்சான் உன்னை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உன்னை இப்படி புடம் விட்டுட்டு போயிட்டாளே. அந்த கண்ணாடி கலப்புல ஏன்டா உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துடா. பாடி நேத்து சொன்னாங்க இந்த கர்நாடகார புள்ளிய கல்யாணம் பண்ணிருக்கான். கொஞ்ச நாள் காத்திருந்தானா நம்ம மித்ராவை அழகா கட்டி வச்சிருக்கலாம்னு ஃபீல் பண்ணாங்கடா. இந்த கண்ணாடி கருப்புல உன்னை இப்படி புடம் விட்டுட்டு போயிட்டாளே. ஆயோ மித்ராவா? ஆமாண்டா ஏன் தங்கச்சிக்கு தான். ஏன் தங்கச்சிக்கு என்ன அவ அழகு ராணிடா. ஆமா மாமா அழகு ராணி தான். அப்ப வீணா வீணா பாவமாச்சே. வீணா பாவமா? ஏன்டா? ஆமாண்டா மாமா வீணா பாவம் தான். ஏன்னா டி அசோக் வாய மூடுடா. ஓ சரி சரி சொல்ல மாட்டேன். என்ன மாமா நான் சொல்ல மாட்டேன். என்ன மச்சான் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ல வர? அது வந்து மாமா எனக்கு வீணா மச்சால சகல வீணா சகல இல்ல வீணா சகலையா? ஆமா மாமா வீணா சகல எப்படி நல்லா இருக்குல்ல? ஆமா மச்சான் நல்லா இருக்கு. வீணா சகல எப்படி இருக்க? டேய் முட்டை பையல எனக்கு சகலனா உனக்கு மாப்பிள்ளடா. புது மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா மாமா மாப்பிள்ள தான் உனக்கு புது மாப்பிள்ள. அவன் முகத்தை பாத்தியா? அந்த கடை புது மாப்பிள்ளைகளுக்கு கடை தெரிந்து பாத்தியா? புது மாப்பிள்ளைக்கு ரப்ப பாரு நல்ல யோகமாடா. மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள புது மாப்பிள்ள வணக்கம். மாமா சகல ரொம்ப லக்கி தெரியுமா? அப்படியா மச்சான்? மாப்பிள்ள லக்கியா? ஆமா மாமா சகலிய ஒரு பொண்ணு ஒரே லவ் பண்றா. மாப்பிளைக்கு லவ்வா இருக்கா? சொல்லவே இல்ல. அப்ப மாப்பிள்ள கொடுத்து வச்சவன்தான். ஆமா பொண்ணு யாரு? வேற யாரு? ஓ அடே அசோக் வாய மூடுடா. ஏன்டா? ஓ சரி சரிடா சரி சகல நான் சொல்ல மாட்டேன். அது சீக்ரெட். எனக்கும் சகலிக்கு மட்டும்தான் தெரியுமாமா. நான் உனக்கு நாளைக்கு சொல்றேன். சரி மச்சான் கண்டிப்பா சொல்லணும். என்ன? ஆமா மாமா உனக்கு சொல்லாமல கண்டிப்பா. லே சகல உன் லவ் நான் சேர்த்து வைக்கிறேன்டா. ஆமா 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 மாப்பிள்ள நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஒண்ணு யாரு மட்டும் சொல்ல தூக்கிட்டு வந்துருவோம் தூக்கிட்டு. டேய் டாக்டரே உனக்கு லவ்லாம் இருக்காடா. பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போறடா. இவனுங்க லவ் பிரிஞ்சிருச்சுன்னு உன் லவ்வுக்கு தீய வைக்க பாக்குறானுங்க. பாத்து இருந்துக்கோ. தப்பி தவிர சொல்லிடாத. க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க லவ் ஃபெயிலியர்ல இருக்கும்போது உனக்கு என்னடா லவ் வாழுதுன்னு உன் லவ்ல பாம்ப போட்டுருவானுங்க. பாத்து இருந்துக்கோ. நல்ல வேலைப்பா எனக்கு லவ் கிவ்லாம் இல்ல. இல்லைன்னா லவ் பிரிச்ச விட்டு அதுல வந்து கபடி விளையாடுவானுங்க. கேர்ஃபுல். தனித்தனியா இருக்கும் போதே சமாளிக்க முடியாது. இப்ப ஒண்ணு கூட்டிட்டாங்களா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது. சொல்லுடா பொண்ணு யாரு? மாமா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். அப்படியா மச்சான்? யாரு பொண்ணு? அது வந்து மாமா பொண்ணு வேற யாரும் இல்ல. டேய் சும்மாருடா. நீங்க ஃபீல் பண்ண வந்தீங்களா இல்ல என் லைஃப்ல ஃபயர் பண்ண வந்தீங்களாடா? உங்க கதர் கதை பேசுங்கண்ணா. ஏன் கதர் கதை ஏன்டா இழுக்கிறீங்க? அதுல ஒண்ணும் இல்லடா விட்டுங்கடா. ஆமா மச்சான் நீ சொன்னது சரிதான். மாப்பிள்ள ரொம்ப லக்கி தான். ஆமா மாமா சகல அழக அழகன்னா அழக பேர் அழக.
டி அசோக், நீ எழுந்து வா. உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிட்டு. ரூமுக்கு போலாம். நோ 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 மச்சான் என் கூட தான் இருப்பேன். அப்படிதானே மச்சான்? எத்தனை வருஷம் ஆகுது என் மச்சான் கூட நான் இப்படி இருந்து? நானும் என் மச்சான் நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்போம். என்ன மச்சான்? ஆமா 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 மாமா. சாரிடா மாமா, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டலாம் இன்னைக்கு. இல்லடா மச்சான், யாரு சொன்னா? நீ பேசுனவே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உனக்கு எல்லா உரிமை இருக்குடா. நீ என்ன செருப்பு கைட்டு அடிச்சாலும் நான் சிரிச்சுட்டு தானே வாங்கியிருப்பேன். தெரியும் மாமா, தெரியும். ஏன்னா நம்ம பாண்டிங் அப்படிடா. ஆனா நீ என்ன மச்சான சொல்ல வேண்டாம்னு சொன்ன பத்தியா, அதுதான் லைட்டா ஒரு இடத்துல வலிச்சுதுடா. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மச்சான் சும்மா வாய் வாய்த்துட்டு அப்படி சொல்றான்னு. ஏன்னா எனக்கு என் மச்சனை ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கு தெரியல. ஆமா மாமா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நீ எப்படி என்ன மிஸ் பண்ணியோ அதே மாதிரி தான்டா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அன்னைக்கு உன்னை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமாடா? ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால வெளியே காட்ட முடியல மாமா. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். சாரி மாமா. மச்சான், என்ன நீ சாரி எல்லாம் சொல்ற? நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு மட்டும்தானே என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன அன்னைக்கு அடி நான் அடிச்சு தொடச்சிருந்தாலும் நான் திரும்ப உன்னை தேடி வந்திருப்பேன்டா. தெரியும் மாமா. ஆனா ஒண்ணுடா, நம்ம மாமா மச்சான் தான். ஆனா என் தங்கச்சி ஜீவிலாம் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். புரியுதாடா? சரிடா, எனக்கு உன் தங்கச்சி ஜீவி வேணாம். நானு வேற புள்ளிய லவ் பண்றேன். அப்படியா மாமா? இவன் தான் சொன்னா நீ ஜீவி ஜீவின்னு சுத்திட்டு இருக்கானே. ஒரு தடவை காதல் வேற சொல்லிட்டு இருக்கானே அவன் கிடக்குற அரை லூசு. ஆமாடா, இப்ப நான் உங்களுக்கு லூசா தானே தெரியவா? ஒரு போதில அரமெண்டர் மாதிரி உழலிட்டு இருக்கீங்க. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தெரியும் ரெண்டு பேரும் இப்படி ஒட்டிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு. மச்சான், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா. நீ இருக்கிற இடம் உனக்கு தெரியலடா. என்கிட்ட சொல்லவே மச்சான். ஆமா, ஏன்டா சகல சொல்லல? பாவம் மாமா, நானும் தான். ஆனா சகல நல்ல பையன். டேய் டாக்டரே, என்னடா நடக்குதுங்க? என்னடா பண்றானுங்க? எலியும் புடியுமா சுத்திட்டு கந்தானுங்க. இப்ப என்னன்னா செத்தோசம் மாதிரி இப்படி ஒட்டிக்கிறானுங்க. நேத்து கோவில்ல கூட ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்ல. சும்மா ஃபேமிலியா இருக்காங்கன்னு சிரிச்சு முஞ்சோட இருந்தானுங்க. ஆனா பேசிக்கவே இல்ல. இப்ப என்னன்னா பாத்தியா டாக்டரே? மாமா, மச்சான், மாமா, மச்சான், ஐ லவ் யூ மாமா. மச்சான், லவ் யூ டூடா. டேய், என்னடா பண்றீங்க? மாமா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்டா. மச்சான், எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு நான் இருக்கேன். ஆனா மாமா, ஏன் மாமா அவ அப்படி சொன்னா? நீ எனக்கு வேணாம் ஏன் மாமா சொன்னா? என்னால அது தாங்க முடியலடா. ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா, இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா. விஸ்கி பீர் போததா மூடே ஆறி போகுன்னா, வாய்ஸில் பேசுவா போகாதந்த போததா. அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேனா. ஒத்திக்க திக்க திக்கனா மனசினி கொஞ்சம் தெத்திக்கனா. கோட்டரம் டரம் சிந்திச்சு ஜிவி, நீ எப்படி இருப்ப? உனக்கு பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என் கண்ணு ஒன்னே தேடுது. நீ என்னமோ பண்ணிட்ட என்ன. நாளைக்கு வர போறேன். அது வரைக்குமே என்னால வெயிட் பண்ண முடியல. உனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, போட்டோ ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா அஜய் மொபைல்ல ஒரு போட்டோ கூட இல்ல. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றான், அப்புறம் எப்படி? ஒண்ணு கூடவா இல்லாம இருக்கும்? அஜய் கிட்ட கேட்கவும் முடியல. எதனா தப்பா எடுத்துப்பானு. உன்கிட்ட கேட்க முடியல, நீ எதனா தப்பா எடுத்துப்பியானு. சரி, நேர்ல பார்த்து போனா என்னால இருக்கவும் முடியல. நீ எப்படி இருப்ப? இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்துருக்கேனா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேனா? ஆனா ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீலிங்ஸ் எனக்குள்ள இருக்கு. நீ நைட்டு என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணது என்னைய என்னமோ பண்ணுச்சு. ஆனா நீ எதுக்கு நீங்களும் எனக்கு குழந்தை தானே சொன்ன? அப்போ இந்த 1 இயர்ல அப்படி என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா உன் குரல் கேட்டதுக்கு அப்புறம் என்னால தனியா இருக்க முடியல. ஞாபகம் எதுவும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கே தெரியல. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி உன் நினைவுல இருந்திருப்பனா?
என்னன்னா உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரியே இல்ல. ரொம்ப நாள் உன் கூட பழகுன மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னு தெரியல. அப்படி எப்ப பேசியிருந்தா ஃப்ரெண்ட்ஸா இல்ல அதுக்கும் மேலையா? எல்லாம் நீயாக இருந்திருக்கலாமா? ஏன்னா நீ இல்லாம தான் எனக்கு வலி இருக்கு. அது என்னால நல்லா உணர முடியுது. உன்னை முழுசா தெரிஞ்சுக்கணும். மீண்டும் எனக்கு அந்த சான்ஸ் தருவியா? உன்னை முழுமையா புரிஞ்சுக்கணும். நீ என் பாஸ்ட்ல என்னவா இருந்தாலும் தெரியல, ஆனா என் பிரசன்ட்ல எல்லாமாவும் நீயா இருக்கணும்னு தோணுது. நானும் ஓரானென பிறந்த பலனை இன்றே நான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் பெண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் வளருகிறேன். உனக்கேதும் தெரிகிறாய். ஹலோ ஹலோ, என்ன கால் பண்ணிட்டு சைலண்டா இருக்கீங்க? ஹலோ சார், உங்களை தான். லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கீங்க, ஆனா அமைதியா இருக்கீங்க. ஹலோ, என்ன? ஹலோ ஜிஎம், என்ன கால் பண்ணிட்டு சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அப்ப கால் கட் பண்ணிடவா? இருமா. என்ன நீங்க கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்ல, நீங்க ஹலோன்னு சொல்லும்போது ரொம்ப கன்றாவியா இருக்கா? ச்சே, அப்படி இல்ல. அந்த ஹலோல என்னமோ இருக்கு. என்னமோ இருக்கா? எனக்கு ஒண்ணு தெரியலையே. உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. ஆமா, என்ன தெரியுது? தெரியல, ஆனா ஏதோ இருக்கு. ஜிஎம், என்ன தூக்கம் வரலன்னு என்ன வச்சு டைம் பாஸ் பண்றீங்களா? அப்படி இல்ல, ஏனோ தெரியல. உங்க வாய்ஸ் கேட்டாலே மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஆஹா, அப்படியா? இந்த உருட்டு கூட நல்லா இருக்கு. இல்ல, இல்லப்பா, உண்மைதான் சொல்றேன். உங்க வாய்ஸ் கேட்டாலே மனசு லேசாகுது. ஆ, நம்பிட்டேன். அப்போ நம்பர் மாதிரி வேற ஒண்ணு சொல்லவா? சொல்லலாமே. என்ன திடீர்னு இப்படிலாம்? தெரியல, ஆனா இனி இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் தான் கால் பண்ணேன்னு எப்படி தெரியும்? என் வாய்ஸ் கேட்காமலே ஜிஎம்னு சொன்னீங்க. நீங்க தானே தெரியும். அதை எப்படி? அதே கூட கால் பண்ணிருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம் தான், பட் மொபைல் தான் உங்ககிட்ட இருக்கே. அப்போ மிஸ் பண்றீங்களா? ஆமா, மிஸ் பண்ணாம எப்படி? சார் இப்போ எனக்கு கால் பண்றதே இல்ல. தெரியும். அஜய் சொன்னானா? இல்ல ஜிவி, நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னானா? இப்போ நேத்து கூட இத பத்தி பேசுன மாதிரி இல்லையே. நீங்க தான் சொன்னீங்க, ஆனா நேத்து இல்ல. 2 weeks before. 2 வீக்ஸ் முன்னாடியா? அப்ப நான் உங்ககிட்ட பேசலையே. ஏன் பேசல? நீங்க அஜய் நினைச்சு என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்க. அப்படியா? அப்ப நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா. ஓ, அப்ப ஏன் நீங்க பேசல? உங்க மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல கால் பண்ணீங்களா? ஏன் மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அஜய் தான் சொன்னா. அஜய் சொன்னானா? ஆமா, அப்ப ஏன் நீங்க பேசல? நான் தான் பேசணும் தெரிஞ்சு பேசாம இருந்திருக்கீங்க என்ன? அப்படி இல்ல. அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன பேச மைண்ட் இல்லையா? சே, அப்படி இல்ல. அப்போ எனக்கு என்ன பேசல தெரியல, அதான். ஓ, அப்படி. இப்ப தெரியுதா? இப்போ என்ன பேசல தெரியல, ஆனா ஆனா ஜிஎம், ஆனா தெரியல. தெரியலனா? என்ன பேசல தெரியல, ஆனா பேசணும்னு தோணுது. அப்படியா? அப்புறம் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஓகேவா? ஓகே, சரி பேசுங்க. பேசணும் சொன்னீங்களே, பேசுங்க ஜிஎம். அதான் தெரியல. ஓ, அப்ப நான் சொல்லி தரவா? நான் சொல்லி கொடுக்கவான்னு கேட்டேன். வேண்டாம். அப்ப கத்துக்கிட்டீங்களா? சொல்லித்தர நீங்க ரெடினா கத்துக்க நானும் ரெடி. ஓ, அப்படி. பாரா, கிளாஸ் எடுத்துடுவோம். எடுக்கலாமே. எப்போ கிளாஸ்க்கு வரட்டும்? எப்ப வேணாலும் வரலாம். ஷூர். ஆமா ஜெயம், எப்ப வேணாலும் வரலாம்.
ஓகே பட் பட் ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாது. ஓ என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஹலோ, ஆ என்னாச்சு? பிடிக்கலையா? பிடிக்கலையா? சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவோ நெஞ்சில் இனிக்குதே. என்ன என்ன கேட்ட என்ன சொன்ன என்ன ஆனே இந்த மயக்கம் எங்கோ இருக்குதே. பெண்ணே உந்தன் கொலுசு எந்த மனச மாட்டி போகுதே, போக வழி எங்கோ வருவேனே. ஹலோ மேடம், இவ்வளவு நேரம் கேட்க விடாம பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இவ்வளவு சைலண்டா? ஹாய் ஜீவி, ஆ எதுக்கு இந்த அனுமதி தெரிஞ்சுக்கலாமா? தெரியல என்ன தெரியல? தெரியல. உன் பேரத்தான் சொல்லிதினா தாவணிய போட்டேனே. உசுரத்தா விட்டா கூட ஒன்னா விட மாட்டேனே மானே அடிமானே. சரி சாப்பிட்டீங்களா? ஆ ஏய் என்னாச்சு உனக்கு? சாப்பிட்டியான்னு கேட்டேன். ம் சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். சரி இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? நீங்க தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ அதான் தூங்கினாலும் பரவாயில்லன்னு கால் பண்ணீங்களா? அப்படி இல்ல, உங்க வாய்ஸ். ஆ ஒண்ணும் இல்ல. ஆமா நீங்க ஏன் தூங்கல? ஆ நீங்க கால் பண்ணீங்கன்னு என் மனசு சொல்லுச்சு, அதான் உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிவி என்ன கலாக்கிறீங்களோ? ம் ஆமா ஆமா, சாருக்கு அப்படிதானே தெரியும். அப்போ உண்மையா சொன்னீங்க? ஆ இல்ல, டைம் பாஸ்க்கு சொன்னேன். சரிங்க ஜிவி. ஜிஎம் என்ன? ஒன்னும் இல்லையே ஜிவி, தேங்க்யூ. ம் என்னடா இன்னும் சொல்லவே நினைச்சேன், ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஜிஎம் நீங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நேத்து அப்படிதான், அப்புறம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கோச்சிப்பேன். இல்ல ஜிவி, நான் உங்களுக்கு கால் பண்ணதே தேங்க்ஸ் சொல்லதான். நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்களா, அதான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? தேங்க்ஸ் சொல்ல மட்டும்தான் கால் பண்ணீங்களா? ஆமா. அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணிருக்கலாமே, கால் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. பண்ணிருக்கலாம் தான். நானும் மெசேஜ் தான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா மொபைல் கீபோர்டு வேலை செய்யல, அதான் கால் பண்ணேன். ஓ கீபோர்டு ஒர்க் ஆகல? ஆமாங்க, ஒர்க் ஆகல. சரி ஒர்க் ஆகல, அப்புறம் எப்படி எனக்கு கால் பண்ணீங்களா? அதான் ஜிபி எனக்கும் தெரியல. மெசேஜ் பண்ணலாம் டைப் பண்ணா வேற என்னென்னவோ டைப் ஆகுது. சரி கால் பண்ணலாம் டச் பண்ணா உடனே கால் போயிட்டு, இப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சரி அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களே, போன வைங்க. இருமா, அப்புறம் நைட்டு நல்லா தூங்கினேன். தெரியும், அதான் சார் நல்லா குறைட்டு விட்டாரே. என்ன குரட்ட விட்டனா? ஆமா நானா? சும்மா தானே சொல்றீங்க? ஆமா ஆமா சும்மாதான். நான் ஒன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் கேளுங்க, கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன அப்போ ரெக்கார்ட் பண்ணியா? ஆமா. ஜிவி, ஓ அதான் மேடம் நைட்லாம் தூங்காம இருந்தீங்களா? ரொம்ப ஓவரா சவுண்டா இருந்ததா? சவுண்டா தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது. ஜிவி நல்லா ஓட்டுறீங்க என்ன? சரி நைட்டு ஏன் கால் கட் பண்ணல? நீங்க தூங்குங்க ஜிஎம், நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் கால் கட் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா மேடம் நைட்டு ஃபுல்லா லைன்ல இருந்திருக்கீங்க, ஏன் கட் பண்ணல? கட் பண்ண தோணல. அதான் ஏன்? ஏன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. என்ன நான் சொல்லவா? ஹலோ மேடம், லைன்ல இருந்தது நீங்க தான், நீங்க தான் சொல்லணும். சொல்லலாமே. அப்போ சொல்லுங்க. அது வந்து ஆ ஏன் கால் கட் பண்ணலனா, ம் அத நான் எப்படி சொல்ல? எப்படி சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். ஏன் கட் பண்ணல? அது ம் ஏன் கட் பண்ணலனா, அப்படி நான் கால் கட் பண்ணியிருந்தா நீங்க
குரட்டு விட்டதை கேட்டிருக்க முடியாதுல்ல, அதான் கால் கட் பண்ணல. இது ஆமாப்பா, அப்படி நான் கால் கட் பண்ணியிருந்தா இந்த சத்தத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன்ல, அதான் கால் கட் பண்ணாம லைன்ல இருந்தேன். அட பொண்ணுங்க, இதுக்காக லைன்ல இருந்தீங்க? ஆமா. சரி, மார்னிங்கே சார் சொல்லாம கொள்ளாம கால் கட் பண்ணீங்க. இல்லப்பா, நான் எழுந்து பார்த்ததும் நீங்க லைன்ல இருந்தீங்களா? எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஒருவேளை நீங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து அப்பதான் தூங்கிருக்கலாம். அப்போ நான் பேசி எதுக்கு உங்க தூக்கத்தை கழிக்கணும் தான் கால் கட் பண்ணிட்டேன். அப்புறம் மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் மறந்துட்டீங்களா? சேச்சா, நான் மறந்துட்டேனா? உங்க இன்னைக்கு ஃபுல்லா மைண்ட்ல அதே தான் ஓடிட்டு இருந்தது. நீங்க ஏன் கால் கட் பண்ணாம இருந்தீங்கன்னு. ஆமா, என்ன சொல்லுங்களா? அதான் சொன்னல. என்னங்க நீங்க? அப்போ என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏய், உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீலோத்தி நீலோத்தி உனப்புல லாந்துரனா அலாத்தி அலாத்தி என் உசுருல ஏந்துற